மேகதாட்டு அந்த அணை விவகாரத்துல தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் பாரத பிரதமர் மோடி அவர்களுக்கு கடிதம் எழுதியிருக்காரு. ஜல்ஜீவன் அந்த நீர்வளத்துறை அமைச்சர் இணை அமைச்சர் என்ன பேசியிருக்காருன்னா, மாநில அணை கட்டுவதற்கு தமிழக அரசு கிட்ட நாங்க எந்த விதமான ஒப்புதலும் பெற வேண்டியதில்லை அப்படிங்கிற மாதிரி இணையமைச்சர் அப்படி பேசியிருக்காரு. அது உகந்ததல்ல அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்ற தீர்ப்புகளை அதையெல்லாம் சைட் பண்ணி அவர் பிரதமருக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காரு. சார், இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க? அதாவது எல்லா விஷயத்திலையும் அரைகுறை உண்மையை வைத்துக்கொண்டு ரியாக்ட் பண்றதுன்னு முடிவு பண்ணாலே நாம அரைகுறை அரசியல்வாதியாக மாறிவிடுவோம். டாக்டர் அன்புமணி ஒரு கேள்வி கேட்கிறார் 16/2/2018 தீர்ப்புல. கீழே உள்ள மாநிலங்கள்கிட்ட அனுமதி வாங்கிட்டு தான் மேலே உள்ள மாநிலங்கள், அதாவது ரிசோர்ஸ் ஸ்டேட், இந்த மாதிரி செயல்பட முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறார். அதுக்கு நீர்வளத்துறை அமைச்சர் இந்த தீர்ப்பில் அப்படி இல்லை என்று சொல்கிறார். நீங்க எந்த தீர்ப்பை பத்தி கேள்வி கேட்டீங்களோ அந்த தீர்ப்பில் அது இல்லை. ஆனால் அது இருக்கா அப்படின்னு கேட்டா இருக்கு. இன்டர்ஸ்டேட் ரிவர் வாட்டர் டிஸ்பியூட்னு ஒன்று ஒரு டீம் இருக்கு. அதுல அதாவது கீழே பாயக்கூடிய மாநிலங்களை கேட்காமல் செய்யக்கூடாது அப்படின்னு ஒன்று இருக்கு. காவேரி மேலாண்மையத்துறையுடைய ஷரத்துகளிலேயே பேச்சுவார்த்தையிலேயே இது பதிவு செய்யப்பட்டு ஒப்புக்கொள்ளப்பட்டிருக்கிறது. இங்க யாருமே இதுல தமிழகத்துக்கு எதிரான எந்த நிலைப்பாடும் எடுக்கவில்லை. அது மட்டுமல்ல, நீங்க கோபேக் மோடி சொன்ன காலத்திலேயே காவேரி மேலாண்மை அமைக்காத மோடி கோபேக்னு சொல்லும் போதே மோடி காவேரி மேலாண்மை ஆணையம் அமைத்திருவார் என்று தெரிந்து கொண்டுதான் பண்ணாங்க. ஏன்னா அந்த பேர் மோடிக்கு பெயரக்கூடாது, நாங்க செய்தோம் அப்படின்னு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் பண்ணாங்க. மோடி அமைச்சர் அன்னைக்கு எடையூரப்பா சிஎம்மா இருந்தார். எடையூரப்பா சிஎம்மா இருக்கிற வரைக்கும் தமிழகத்துக்கான தண்ணீர் வந்து கொண்டுதான் இருந்தது. பிஜேபி ஆட்சியில இருக்கிற வரைக்கும் தமிழகத்துக்கான தண்ணீர் நிறுத்தப்பட்டதே இல்லையே. அப்ப அதை கேட்கணும்ல. இன்னைக்கு காங்கிரஸ் தானே இந்த சதியை பண்றதுன்னு இன்னைக்கு யாரோ ஒரு ஆள் பிஜேபியை கேள்வி கேட்க முடியற ஆளுக்கு காங்கிரஸுடைய சதியை சொல்ல முடியணும்ல. ஏன் முடியலைங்கிற கேள்விக்கு நமக்கு பதில் தெரியாது. குற்றச்சாட்டுகள் வேற மாதிரி வருகிறது. அவருக்கும் DK சிவகுமாருக்கும் நட்பு இருக்கிறது இருக்கலாம். ஆகவே இங்க மட்டுமில்ல, அந்த மாநிலத்திலையும் பிஜேபி கழுவி விட்டுட்டு காங்கிரஸுக்கு இன்டைரக்டா ஹெல்ப் பண்ணணும் என்று அவர் கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறார் இருக்கலாம். சார், சந்தேகப்படுற ஆளுக்கு சந்தேகப்படுவதற்கான எல்லா உரிமையும் இருக்கிறது. நீங்க யோக்கியம் இல்லையா அதெல்லாம் நமக்கு தெரியாது. அது மக்கள் காலகட்டம் வரும்போது புரியும். ஆனா தேவையில்லாமல் முந்திரி கட்ட மாதிரி நாம சொல்லி அதுக்கப்புறம் முதல்வர் எழுதுகிறார் என்றால் சந்தேகம் எங்கேருந்து வரும்? வரத்தானே செய்யும். வராம எப்படி இருக்கும்? அப்ப சந்தேகத்துக்கு இடமாக யார் நடந்து கொண்டார்கள்? இது கேள்வி. இரண்டாவது, காங்கிரஸ் இப்போ இதே பிஜேபி அரசாங்கமா இருந்து இப்படி ஒண்ணு நடந்திருந்தா இவ்வளவு நேரத்துல தமிழ்நாட்டுல என்ன நடந்திருக்கும்? ஒரு ஸ்டேட்மெண்டோடலாம் நிற்காது. இவ்வளவு நேரத்தை கமலாலய முற்றுகை நடந்தது, மாநிலம் தழுவிய போராட்டம் எல்லாம் நடந்திருக்கும். அப்ப காங்கிரஸ்னா ஏன் சாமரம் வீசுறீங்க? காங்கிரஸ்னா ஏன் லெட்டர் எழுதுறீங்க? சார், இதே விஜய்கிட்டே கேட்கிறேன். நீங்க தானே 2 மினிஸ்டர் கொடுத்து வச்சிருக்கீங்க, கேட்கலாமே. காப்பாத்துறதுக்கு பிரைம் மினிஸ்டர், கால வாரத்துக்கு காங்கிரஸ்னா எதுக்கு காங்கிரஸ் உங்க கூட கூட்டணியில? அதுக்கு பதிலாக அந்த நீங்க வேற ஏதாவது பண்ணலாமே. அதனால இது முழுக்க எதிர்கட்சி அரசியல். அதாவது மற்றவருக்கும் தான் பிஜேபியை சாடுறேன்னு காமிக்க வேண்டிய அவசியம் இருக்கு, விஜய்க்கும் தான் பிஜேபியை சாடுறேன்னு காமிக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அதனால ஆளாளுக்கும் சொல்ல ஆரம்பிச்ச உடனே மற்ற அரசியல்வாதி ஐயோ நாம சொல்லாம இருந்துடக்கூடாதுன்னு எல்லாரும் சொல்றாங்க. மற்றபடி ரொம்ப தெளிவாக அறகுறை தகவலை வைத்துக்கொண்டு நடக்கக்கூடிய அரை வேக்காடுகளின் அரசியல் இதுதான் என்னுடைய கமெண்ட்.
அதுல குறிப்பா ஒரு கடிதத்துல என்ன மென்ஷன் பண்ணியிருக்காருங்கிறத பத்திரிகையில வந்ததை மட்டும் நான் படிச்சிடறேன் சார். நீதி, கூட்டாட்சி, சுமூக நிலை மற்றும் நீதிமன்ற தீர்ப்புகளின் உண்மையான அமலாக்கம் ஆகியவற்றின் பரந்த நலனை கருத்தில் கொண்டு இதில் தாங்கள் தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும்னு பாரத பிரதமருக்கு கடிதம் எழுதியிருக்காரு. இதே போல நீதி, கூட்டாட்சி, சுமூக நிலை மற்றும் நீதிமன்ற தீர்ப்புகளின் உண்மையான அமலாக்கம். இப்போ இந்த மாதிரியான வாசகங்களோட பத்திரிகையில செய்தி வந்திருக்கு. பிரதமருக்கும் அவர் இப்படிதான் கடிதம் எழுதியிருக்காரு. நீதிமன்றத்தின் அந்த தீர்ப்புகளை உண்மையான அமலாக்கம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது இப்ப திருப்பரங்குன்றத்துக்கும் பொருந்துமா அப்படிங்கக்கூடிய விவாதம் பொதுவெளியில கிளம்பியிருக்கு சார். நியாயம் தானே. திருப்பரங்குன்ற நீதிமன்ற தீர்ப்பை அமலாக்க போவதில்லைன்னு நிர்மல்குமார் தானே சொல்லியிருக்காரு, வேற யாரு சொல்லியிருக்கா? ஏன்னா நிர்மல்குமாருக்கு அங்கே பக்கத்தில் இருக்கிறது யாரு? சு வெங்கடேசன் எம்பி. செயல்படுத்த விட மாட்டாரு. அடுத்தாப்புல பக்கத்தில் இருக்கிறது யாரு? மாணிக் தாக்கூர். செயல்பட விட மாட்டாங்க. காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கையில் தானே அங்கே இருக்கிற அமைச்சரே மாட்டிட்டு இருக்கிறாரு. அவருடைய அமைச்சருடைய அலுவலகத்தை திறந்து வச்சதே இவங்க 2 பேர் தானே, மாணிக் தாக்கூரும் சு வெங்கடேசன் தானே. அதனால அங்கே மட்டும் நீதிமன்றம் வந்துருமா? இது நியாயமான கேள்வி. இந்த கேள்வி ஒரு பக்கம் விட்டுருங்க சார். நான் என்ன கேட்குறேன், நீதிமன்ற தீர்ப்புகளை காங்கிரஸ் கட்சி அமலாக்கம் பண்ணதா கர்நாடகாவில்? அதை சொல்லுங்க எனக்கு. இப்போவும் தான் நீதிமன்ற தீர்ப்பு இருக்கு, விட மாட்டேன்னு தானே சொல்றாங்க. எங்களை குடிக்கவே தண்ணி இல்லைன்னு தானே சொல்றாங்க. அப்ப அதே என்ன கேள்வி பதில்? நாடாளுமன்றத்தை விட்டுருங்க, நாடாளுமன்ற கேள்வி பதிலை விட்டுருங்க. நாடாளுமன்றத்தில் அன்புமணி ஒரு கேள்வி கேட்கிறார், அமைச்சர் ஒரு பதில் சொல்றார், அந்த கேள்விக்கான பதிலா சொல்றார். ஆனால் களத்துல நாங்க தண்ணி தரமாட்டோம், குடிப்பதற்கே எங்களுக்கு தண்ணி இல்லை, நாளொன்றுக்கு இவ்வளவு தண்ணி என்று நீதிமன்றம் சொல்லி இருக்கதை எங்களால் நிறைவேற்ற முடியாதுன்னு கர்நாடகா சொல்லுது. அதுக்கு என்ன சொல்ல போறார் விஜய்? ஏற்கனவே காங்கிரஸ் ஆட்சி திமுக இருக்கும்போது இதைத்தானே செய்துட்டு இருந்தது. திமுகவும் ஃபைட் பண்ணலையா? அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற கட்சிகளுக்கு பாரதிய ஜனதா கட்சியை வசதியாக ஃபைட் பண்ண முடியும். ஏனென்றால் பாரதிய ஜனதா கட்சி ஓரளவுக்கு நீதி, நியாயம், நேர்மையெல்லாம் பார்க்கும். வன்முறையில் இறங்கி உங்களை பலிகடாக்காது. காங்கிரஸ் அப்படி இல்லை, நீங்கள் எதிர்த்தாலே உங்களை ஓச்சுப்படும். அதனால கேட்குற தைரியம் திமுகவுக்கும் இருந்ததில்லை, தாவேகாவுக்கும் இல்லை. அவ்வளோதான் வித்தியாசம். ஆகையினால தான் சொல்கிறேன், இது அடையாள அரசியல், உண்மையான அரசியல் இல்லை.